சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சென்னையிலே ஒரு 2-3 இடத்துல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வேளச்சேரியில் எங்களுக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். சரி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஆனால் நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது சனீஸ்வரனுக்கு தனி சன்னதியே இருக்குது, பெரிய பெரிய சன்னதியாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் எங்கள் டீமோட நாங்கள் வந்து விசிட் பண்ண போகிறோம். பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. இது அக்கா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம். நம்ம எல்லாருக்கும் ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு எங்கே போகிறோம்க்கா அதையும் டீட்டெயில் சொல்லிடுங்க மக்களுக்கு. இன்னைக்கு நாம் ஒரு சனீஸ்வரன் கோவிலுக்கு போகிறோம். பிரத்யேகமாக சனீஸ்வரனுக்கு மட்டும் இருக்கிற கோவில் இது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஆதம்பாக்கம் ஈபி காலனியில் இருக்குது. ஆமாம், இது நியர் டு வேளச்சேரி 100 feet ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. சொல்லிக்கலாம், அட்ரஸும் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் மேப் லொக்கேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம்க்கா. நம்ம ஆக்சுவலாக நாங்கள் சும்மா ஜாலியாக ஒரு வாக் போயிட்டு வரோம். வாக் போகலான்னு தான் எங்களுக்கு இது. நார்மலாக என்னென்னா சனீஸ்வரன் கோயிலுக்கு நம்ம தனியாக பார்த்துருக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு கோயிலோட சனீஸ்வரன் இருப்பார். நம்ம இது புதுசாக இருந்தது இல்லைக்கா? நம்ம கேள்விப்படும் போது நானும் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நான் போயிருக்கேன், ஆனால் நான் வெளியவே என்ன பண்ணிவிடுவேன்னா ரொம்ப அந்த வேலை போகும்போது அப்படியே விசிட் பண்ணிட்டு வந்துடுவோம். சரி, சொல்லப்போனால் நான் கேள்விப்பட்டதே இல்லை, இப்போதான் கேள்விப்படுறேன். ஓ ஓகே 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 ஓகே. எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஆமாம் ஜாலியாக பார்க்கலாம். நானும் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதோட டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ரொம்ப நன்றி மக்களே. நன்றி மக்களே. பாய். சேஞ்ச் இங்கே போகணும். போயிட்டியா? கொண்டு வந்து இதில் போடு.
பேர் கரும்போல். இதோட இல்லை, ஆனால் இந்த பூ வாங்கி சனி பகவானுக்கு போட்டால் ரொம்ப விசேஷம். அதையும் சேர்த்து போடுவோம். சனி பகவானுக்கு இந்த பூ போட்டு எள்ளு விளக்கு ஏற்றுனா ரொம்ப விசேஷம். இதையும் சேர்த்து 3ஆக போட்டிங்கன்னா அப்போ தான் ஜனமாக வருவாங்க. பாருங்கள், நேற்றுலேருந்து நல்ல கூட்டம், நல்லா பொறுப்பாக பார்ப்பாங்க. நிறைய பேர் வராங்க. ஆனால் இந்த பூ கூட இப்போ தான் இந்த தண்ணி பயிற்சியால் கொஞ்சம் விலை, இல்லைன்னா 50 ரூபா தான் கொடுக்கும். பூ கிடைக்க மாட்டேங்குது. இந்த பூவே 200 இது எப்படி தொடுக்குது? போடுங்க நல்லா. இந்த ஈபி காலனி ஒன்றாவது தெரு அட்ரஸ் பண்ணிடுமா? ஹலோ பிரதர், ஈபி காலனி 1ஆவது தெரு, 6 அடி சனி பகவான், சர்வ மங்கள சனி பகவான், அது நாகமுத்தம்மன் கோயில். ஆப்போசிட் பிளாக். வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் சனீஸ்வரர் கோவிலோட தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த நேற்றுக்கு தான் சனி பயிற்சின்றதுனால இன்னைக்கு எல்லாம் பரிகாரம் பண்றவங்க. இது கோவில் ரொம்ப கூட்டமா இருக்கு. ஃபுல்லாவே வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியும். இல்ல நம்ம வந்து சனீஸ்வரன் எடுத்துட்டோம். ஆனா மத்த சன்னதியை வந்து இருக்கு. ஆமா, அத கொஞ்சம் இது பண்ண முடியல. ஆனா இந்த கோயில் பத்தி இப்ப எப்படி சொல்றாங்க நாங்க பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து 6 அடி இதுல இருக்குது. 6 அடி பிரம்மாண்டமா இருக்குது. சனீஸ்வரனே இவ்வளவு உயர விஸ்வரூப மங்கள சனி பகவான். இதுதான் இது. அவசரத்துல நம்ம உயரத்துல ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கு. சிரிச்ச முகத்தோட சனீஸ்வர பகவான் வந்து அருள் செய்யறாரு. இந்த கோயில் எத்தனை மணிக்குன்னா, நார்மல் டேஸ்ல வந்து 6:30 இருந்து 11 மணி வரைக்கும் இருக்குது. அது மாதிரி ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. சனிக்கிழமை மட்டும் மார்னிங் வந்து 5:30 11 வரைக்கும் இருக்குது. ஈவினிங் வந்து 4 9 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ராகு காலம், அது மாதிரி ஒவ்வொரு விசேஷ தினங்கள்லையுமே இந்த கோயில் திறக்கிற நேரம் மூடுற நேரம் வந்து மாறுபடுது. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இல்லைக்கா, இது கோவில் வந்து ஆக்சுவலா நாகமுத்து மாரியம்மன் கோவில். இதுல சனீஸ்வர பகவானுக்கு தனியா சன்னதி. இதுல 6 அடி உயரத்துல சனீஸ்வர பகவான் ரொம்ப மங்கள சனியா ரொம்ப. நம்மளுக்கு சனினா கொஞ்சம் எப்போதும் பயம் இருக்கும். ஆனா இந்த சனீஸ்வரன் பார்த்தா ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ஹாப்பியா, நம்மளுக்கு வந்து ஒரு பயத்தோட. அதான். அது மட்டும் இல்லாம நாகர் சன்னதி, ஐயப்பன் சன்னதி, முருகர் சன்னதி, அனுமன் சன்னதி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. கோவில் ரொம்ப அழகா இருக்கு. கோவில்ல மேல வந்து எல்லா ஊர் கோவில்ல இருக்கிற அம்மனோட உருவங்கள் எல்லாமே ரொம்ப அழகான முறையில வச்சிருக்கிறாங்க. இது கண்டிப்பா ஒரு முறை வந்து பார்ப்போம். அவ்வளோ அழகா இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி மக்களே, ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.